नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद व अतिम्मुल हज्ज वल उम्रत लिल्लाह सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व सल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व सल्लिम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व सल्लिम। அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸின் மூலமாக இந்த ஆண்டு ஹஜ் பயணம் புறப்படுகிற அல்லாஹுவின் விருந்தினர்களுக்காக நடைபெறக்கூடிய இந்த பயிலரங்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஹாஜி அவர்களே, எனக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற எங்கள் பேரன்பிற்குரிய ஹாமித் பக்ரி ஹசரத் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களே, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்தல் புரிவானாக. ஹஜ்ஜினுடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைப்பானாக. இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து நாம் திரும்பி வருகிற வரை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் நம் அனைவரையும் வைத்தல் புரிவானாக. நாம் திரும்பி வருகிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சொத்துக்களுக்கும் அல்லாஹ்வே பாதுகாவலனாக இருந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜை பாதுகாப்பான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எத்தனை லட்சம் ஹாஜிகள் அங்கு வந்து குழுமுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம்முடைய ஹஜ்ஜு அங்கீகரிக்கப்பட்டதன் அடையாளத்தை ஹஜ்ஜுக்கு பிந்தைய வாழ்நாளில் நாம் கண்ணார காண்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜு கிளாஸுங்கிறது சில அத்தியாவசியமான கடமைகளை நாம் நினைவுபடுத்தி கொள்வதற்காக, அதில் நாம் ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்ற போகிறோம், உம்ராவை எப்படி நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிற வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்கள் கூட வர்றவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இது ஹஜ்ஜு சர்வீஸில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஹஜ்ஜு கமிட்டிக்கு போனால் நமக்கு அப்படி சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இதில் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் எல்லா வகையான தௌஃபீக்கையும் நிறைவாக தந்தல் புரிவானாக. அதுக்கு முன்னால் என்னுடைய இந்த சொற்பொழிவில் 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் நடக்கிற இந்த வகுப்பில் நான் 5 விஷயங்களை பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அதுக்குன்னு நேரத்தை கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு போகிறதா ஐடியா இல்லை, சுருக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்களும் இந்த கிளாஸை பல கட்டத்தில் பல வகைகளில் கேட்டிருப்பீங்க. உங்களில் பல பேர் ஏற்கனவே போயிருப்பீங்க இல்லையா? அதில் குறிப்பாக உம்ராவுக்கு போகாதவங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? எல்லாரும் போயிருப்பீங்க இல்லையா? யாரும் போகாதவருக்கும் இருக்கீங்களா? எல்லாரும் மாஷா அல்லாஹ் எல்லாரும் போயிருப்பீங்க. அதனால் சட்டங்கள் சார்ந்த செய்திகளை அளவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமாக நாம் நினைவுபடுத்திக்க வேண்டிய விஷயங்களை நாம் முதன்மையாக நினைவுபடுத்திக்கலாம். முதல்ல ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. ரெண்டாவது, நாம் நிறைவேற்றுகிற உம்ராவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மூணாவது, நாம் நிறைவேற்றக்கூடிய ஹஜ்ஜை பற்றி தெரிய வேண்டியிருக்கு. நாலாவது, நாம் பயணப்படக்கூடிய மதீனா ஜியாரா அதை பற்றி நாம் படிச்சுக்க வேண்டியிருக்கு. அஞ்சாவது ஒரு விஷயமும் இருக்குது, ஹஜ்ஜுக்கு பின்னாடி எப்படி இருக்கணுங்கிற விஷயமும் இருக்குது. இந்த 5 விஷயங்கள் குறித்தும் நமக்கு ஒரு தெளிவான தீர்மானம் இருக்க வேணும். அல்லாஹு தஆலா தெளிவாக அறிந்து நிறைவாக தெரிந்து இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. முதல்ல ஹஜ்ஜுக்கு முன்னால் என்ன செய்யணும்? சில விஷயங்கள் செய்யணும். முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். நான் உங்களுக்கு முதன்மையாக தெரிவிக்கிற செய்தி என்னன்னா, இந்த கடமையை நிறைவேற்றுற வாய்ப்பு
நம்முடைய காசு பணத்தால் கிடைச்சதுன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. காசு பணத்தால் இது கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் பெரும்பெரும் பணக்காரங்களாக இருந்த பல பேருக்கு இந்த நசீபு கிடைக்கலங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நீங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசர்களாக இருந்தவங்களுக்கு கிடைச்சதில்லை, பெரும் பணக்காரங்களாக இருந்தவங்களுக்கு கிடைச்சதில்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நவாப் அப்துல் ஹக்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் சித்திக் சராய்னு ஒரு பில்டிங் இருக்கா இல்லைங்களா? எந்த முஸ்லீம் போனாலும் 3 நாள் தங்கிக்கலாம் ஃப்ரீயாக. யாராக இருந்தாலும் 3 நாள் ஃப்ரீயாக தங்கிக்கலாம். அந்த கெட்டிடத்தை வாங்கி வக்ஃப் செய்தவர் அப்துல் ஹக்கீம், மேல் விசாரத்துக்காரர். அது மட்டும் இல்லை, அவர் எல்லா சமூகங்களுக்கும் பெரும் கொடை வழங்கியிருக்கார். பல ஊர்களில் அவர் பேரில் பள்ளிவாசல் இருக்குது. நான் எதேச்சியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் சேலத்துக்கு இதுபோல் ஒரு ஹஜ்ஜு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு பள்ளிவாசல் சி அப்துல் ஹக்கீம் பள்ளிவாசல்ன்ற பேரில் இருக்குது. மேல் விசாரத்தில் அவர் பேரில் காலேஜ் இருக்குது. நான் வசிக்கிற கோவை மாநகரத்தில் ஒரு பிரதான தெருவுக்கு NH ரோடுன்னு பேர், நவாப் அப்துல் ஹக்கீம் ரோடுன்னு பேர் இருக்குது. பிரதான சாலைக்கு NH ரோடுன்னு பேர் இருக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரர், பெரும் கொடைவள்ளலாக வாழ்ந்தவர். வரலாறு என்ன சொல்லுது? அவருக்கு ஹஜ்ஜு செய்கிற வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லுது. அதனால் ஹஜ்ஜு காசு பணத்தால் கிடைக்குதுங்கிற நினப்பு யாருக்காவது இருக்குமானால், அல்ஃபத்தாவில் நீங்கள் பணம் கட்டியிருக்கிறீங்க, ஒரு லக்ஸுரி கம்பெனி, இவ்வளவு காசு கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால் நம்ம போகிறோன்னு நினச்சா அது தப்பு. சாதாரணமான ஆளுங்க ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறத நிறைய நம்ம பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக. நான் இது போன வருஷம் மதுரையில் ஒரு ஹஜ்ஜு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே இருக்கிற பள்ளிவாசல் இமாம் சொன்னார், எனக்கு 600 ரூபா சம்பளம், ஹஜ்ஜுக்கு போகிறதெல்லாம் நான் கற்பனை கூட செய்ய முடியாது, ஆனால் திடீர்னு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன்னார். கேரளாவில் ஹஜ் எழுத்து அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அது சாகித்ய அகாடமி விருது வாங்கின புஸ்தகம், இலக்கியத்துக்கான விருது வாங்கின புஸ்தகம். PT வீராங்குட்டி முஸ்லியார் அப்படின்னு அதை எழுதியிருக்கார். அவருடைய கதை ரொம்ப அதிசயமானது. அவர் ஒரு திருவனந்தபுரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பள்ளிவாசல் இமாம். அந்த காலத்தில் பெரிய பணக்காரங்க தானே ஹஜ்ஜுக்கு போவாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் ஹஜ்ஜுக்கு கிளம்பியிருக்கார். ஹஸ்ரத்து அவர் வீட்டில் போய் துவா ஓதியிருக்கார். அந்த துவா அந்த பணக்காரருக்கு பிடிச்சிருச்சு. இப்போ அவர் சொன்னாராம், ஹஸ்ரத் நீங்கள் திருவனந்தபுரம் வரைக்கும் வாங்கலை. ஹஸ்ரத் வீட்டில் சொல்லி ஒரு பையில் 2 துணி எடுத்துகிட்டு திருவனந்தபுரம் வரைக்கும் வந்துட்டார். திருவனந்தபுரத்தில் அந்த பணக்காரர் சொன்னாராம், ஹஸ்ரத் இங்கே பம்பாய் வரைக்கும் வாங்கலை. அவர் பம்பாய் வரைக்கும் வந்துட்டார். வீட்டிலேருந்து 2 நாள் சொல்லி துணியமணி எடுத்துகிட்டு வந்தவர் பம்பாய் வரைக்கும் வந்துட்டார். பம்பாய்க்கு வந்தபோது அந்த பணக்காரர் சொன்னாராம், ஏன் நீ என் கூட ஹஜ்ஜுக்கு வந்துடக்கூடாது? அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்குன்னு பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கலை. காசு பணம் இருந்தால் முதல்லலாம் சொல்லுவாங்க, ஒரு வெள்ளை பாஸ்போர்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு வெள்ளை பாஸ்போர்ட் வாங்கி போக முடிஞ்சுது, எல்லாம் இருந்திருக்கு. அவர் பாஸ்போர்ட் வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டார். இப்படி திருவனந்தபுரத்துக்கு ஒருத்தரை வழி அனுப்ப போகிறேன்னு வந்தவர் தான் PT வீராங்குட்டி முஸ்லியார். அல்லாஹ் அவருக்கு எங்கே வர்ற வாய்ப்பை கொடுத்தான்? ஹஜ்ஜு செய்கிற வாய்ப்பை கொடுத்தான். ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்து அவர் எழுதின புஸ்தகம் தான் ஹஜ் எழுத்து அப்படிங்கிற புஸ்தகம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் அது. இப்போ ஹஜ்ஜினுடைய நசீபு அல்லாஹ் நாடுறவங்களுக்கு கிடைக்கிறதுங்க. காபாவை பார்க்குறதே என்னை பொறுத்து அப்படித்தான். காபாவை பார்க்குற ஒவ்வொரு நசீபும் ஒவ்வொரு வாய்ப்பும் அல்லாஹ் நாடுனா நமக்கு கிடைக்குது. என் கூட ஹஜ்ஜுக்கு வந்தவங்களுடைய அனுபவங்களை நான் சொன்னால் சில நேரத்தில் கண்ணீர் வந்துடும். ஒரு உஸ்தாத்பி அவங்க என்கிட்ட மினாவில் வச்சு ஒரு கதை சொன்னாங்க. ஹஸ்ரத், நானெல்லாம் ஹஜ்ஜை நினச்சே பார்க்க முடியாது, ஆனால் என் கூட அவங்க லக்ஸுரியில் வந்திருக்காங்க. ரொம்ப லக்ஸுரியான ஹோட்டலில் தங்கி ஃபஸ்ட்டு கேட்டகிரி மீனா டென்டில் தங்கியிருக்காங்க. நானெல்லாம் ஹஜ்ஜுக்கே நினைக்க முடியாது ஹஸ்ரத். நான் வீட்டில் உட்காந்துருந்தேன், டிவியில் பார்த்தேன், ஹஜ்ஜுக்கு புறப்படுற
நியூஸ் சொன்னாங்க. அதை கேட்டு நான் அழுதேன். இத்தனை வருஷமாக நான் ஓதி கொடுக்குறேன், எனக்கு காபாவை கண்ணால் பார்க்குற நசீபு கிடைக்கலையே அப்படின்னு அழுதேன். அந்த நேரத்தில் வீட்டு வாசல் கதவை ஒருத்தர் தட்டினார். திறந்து பார்த்தேன், எங்கிட்ட ஓதுன மாணவர் வந்து வாசலில் நிற்கிறார். வா தம்பி அப்படின்னு வரவேற்று, அந்த பையன் சின்ன பிள்ளையா எங்கிட்ட ஓதுனவர் இன்றைக்கி மலமலன்னு வளர்ந்துருக்கார். அவரை வரவேற்று அவருக்கு உபசரித்த பிறகு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொன்னார், அம்மா நான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலான்னு வந்திருக்கேன், நினச்சிருக்கேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு வந்தேன். அப்படியா தம்பி அப்படின்னு துவா செஞ்சேன். நான் துவா செஞ்சு முடித்த பிறகு அந்த பிள்ளை என்கிட்ட கேட்டார், அம்மா நான் வரும்போது நீங்கள் அழுகிற குரல் எனக்கு கேட்டுச்சே, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நான் போக முடியலையேன்னு நினச்சேன், அழுதம்பா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். அந்த அம்மா தான் நேரில் என்கிட்ட சொல்கிறாங்க, அழுத நான். இப்போ அந்த பிள்ளை சொன்னார், அவ்வளோதானம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஹஜ்ஜுக்கு. அவரும் எங்கள் கூட வந்திருந்தார். அவர் நைஜீரியாவில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர். அந்த இளைஞனும் எங்கள் கூட வந்திருந்தார். அந்த பையன் சொன்னார், அந்த பையனை நாங்கள் பேசலைன்னா இந்த அம்மா தான் எங்கிட்ட சொன்னாங்க, இந்த பையன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஹஜ்ஜுக்கு சொல்லப்போன இடத்துல உஸ்தாதுபிக்கு வாய்ப்பு கிடைக்குது. சகோதரர்களே, நாங்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பின போது ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு கிடைச்ச முதல் செய்தி, அந்த அம்மா வஃபாத் ஆயிடுங்கன்னு. இப்போ அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்குன்னே அந்த அம்மாவை உயிரோடு வச்சுருந்து ஹஜ்ஜை நசீபாக்குன பிறகு அல்லாஹ் வஃபாத்தாக்க. நீங்கள் இந்த தடவை ஹஜ்ஜுக்கு போகும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். இது மாதிரி ஆச்சரியகரமான வரலாறுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படி பார்க்கும்போது ஒன்று தெரியும், இந்த நசீபு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து கொடுத்தது. இது நம்ம காசு பணத்தால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பல்ல, கல்வி அறிவால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பல்ல. அல்லாஹ் அவன் தாய்மார்கள்ட்ட நான் சொல்கிறது எப்போதுமே, தாய்மார்கள் தான் பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டுக்காரர் போகிறாரு கூட்டிகிட்டு போகிறாரு, அல்லது பிள்ளைங்களுக்கு மகன்களுக்கு மகள்களுக்கு வசதி வந்துருச்சு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல, சகோதரிகளும் சரி, அல்லாஹ் நாடி தேர்ந்தெடுத்தான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதனாலே முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு நன்றி. அநேகமாக நீங்கள் எல்லாம் தொழுதுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 ரக்காத்து இல்லைனாலும் பரவாயில்லை, இன்றைக்கி லொஹருக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சுருவோம், 2 ரக்காத்து தொழுது, யா அல்லாஹ் இந்த நசீபு நீ தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கிடைச்சது, எங்களுடைய காசு பணத்தால் இது எங்களுக்கு கிடைக்கல, எங்களுடைய சொந்த முயற்சியால் யா அல்லாஹ் இது எங்களுக்கு கிடைக்கல, நீ தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்க, அதுக்கு உனக்கு நன்றி சொல்கிறோம்னு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிடுறோம். 2வது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நிய்யத்து, பரிசுத்தமான நிய்யத்தோட நாம் ஹஜ்ஜுக்கு போகணும். எனக்கு முன்னால் ஹஸ்ரத் அவங்க அதை பற்றி உங்களுக்கு சொன்னாங்க. நான் ஒரு ஆயத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? மாஷா அல்லாஹ், எவ்வளோ சத்தமாக சொல்லுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா. சொல்லுங்க. காயல்பட்டினத்தில் வந்து நான் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நான் வேணும்னு தான் சொல்கிறேன். நம்ம போகிறதுக்கு முன்னால் சில மனோநிலைகளுக்கு நாம் தயாராகிக்கணும். சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு ஒதுவில் இருக்கிற அளவுக்கு கூட சட்டங்கள் இதில் கிடையாது, ரொம்ப கம்மி சட்டங்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னால் நாம் ஒரு மனோநிலைக்கு தயாராகி வரணும். இந்த ஹஜ்ஜி எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு மனோநிலைக்கு தயாராகி வரணும். அதனால தான் நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன். நம்முடைய நிய்யத்து எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்யணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா. அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜி செய்யும். எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, குர்பானி எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். இதை ஏன் அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான்னா, இதில் மனிதனுடைய பெருமை இடம்பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயதி அலன்னாசி ஜமானுன்,
யஹுஜ்ஜு அக்னியா உம்மத்தி லின்-நுஸ்ஹா, ஒரு காலம் வரும் என் சமூகத்தில் பணக்காரர்கள் பிக்னிக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. நுஸ்ஹானா ஒரு உல்லாசத்துக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. வஅவுசத்துஹும் லித்திஜாரா, நடுத்தர வர்க்கத்தினர் வியாபாரத்துக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. வகுர்ராஹும் லிஸ்ஸம்ஆ, அறிஞர்கள் பேர் புகழுக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. வஃபுகராஹும் லில் மஸ்அலா, ஏழைகள் அங்கே போய் யாசகம் கேட்கலான்னு போவாங்க. அப்படி வருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. நாம் அப்படி இருக்க கூடாது. நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள், இது ஒரு கிளாஸ், நம்ம அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. நான் போய் முதல்ல ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு எங்கள் ஹஸரத்திட்ட போய் சொன்னேன். சொன்னோன்னே அவர் என்ன கேட்டார், எதுக்கு போகிற? யார்கிட்டையாவது போய் ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கு சந்தோஷம் அப்படி தானே சொல்லுவாங்க. அவர் எதுக்கு போகிற அப்படின்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ஆனால் அவர் ஹஸரத்து, அவர் உஸ்தாது, நிச்சயம் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொன்னால் அவருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். எதுக்கு போகிறேன்னு கேட்குறாருன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசாமல் இருந்தேன். அப்போ அவர் எனக்கு சொன்னார், தஹஜ்ஜுது தொழுதுட்டு ஒன்றை பார்த்து நீயே கேட்டுக்க, நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறேன், எதுக்காக ஹஜ்ஜுக்கு போகிறேன், நீயே கேட்டுக்க, ஒன்றை பார்த்து நீயே கேட்டுக்க என்று எங்கள் ஹஸரத் சொன்னார். அப்போ தான் எனக்கு புரியுது. நான் ராத்திரி நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு என்னை பார்த்து கேட்கும்போது பல கேள்விகளுக்கு அதில் விடை கிடைக்கிது. நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறேன்? எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நானும் போகணும். எல்லாரும் போயிட்டாங்க, நானும் போகணும். ஒரு சமூக மரியாதை, அதுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போகலாம். எங்கள் சம்பந்திகள்லாம் போயிட்டாங்க, நான் போகலைன்னா எப்படிங்க? என் சம்பந்திகள்லாம் போயிட்டாங்க, நான் போகலைன்னா எப்படி? அதனால் போகலாம். ஹாஜி என்கிற பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில பேர் அப்படி நினைக்கலாம் இல்லைங்க. ஹஜ்ஜுக்கு போனால் என்ன கிடைக்குது? ஹஜ்ஜுக்கு போனோன்னா என்னங்க கிடைக்குது? ஹாஜின்னு பேர் கிடைக்குது, ஹாஜாமா அப்படின்னு பேர் கிடைக்குது, ஹாஜா அப்படின்னு பேர் கிடைக்குது. அப்போ ஹாஜின்னு பேர் கிடைக்கணும், ஹாஜான்னு பேர் கிடைக்கணும், அதுக்காக ஹஜ்ஜுக்கு போகிறோமா? நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறேன்? என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறத பெருமையை காட்டுறதுக்காக ஹஜ்ஜுக்கு போகிறேன்னா? எதுக்காக? நான் திருப்பி 10 தடவை ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, 10 தடவை ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, நான் காசு இருக்குதுங்கிறதுக்காக போகிறேன்னா? எதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா இன்ட்டு மார்க் போடணும். நான் பெருமைக்காக ஹஜ்ஜுக்கு போகலை, நான் என்னுடைய காசு பணத்தினுடைய மரியாதையை காட்டுறதுக்காக, அந்தஸ்தை காட்டுறதுக்காக ஹஜ்ஜுக்கு போகலை. நான் யாருக்காக ஹஜ்ஜுக்கு போகிறேன்? யாருக்காக போகிறோம்? திருப்பி 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 நம்ம சொல்லிக்கணும். நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் எவ்வளவோ வேலையில் இறங்குவோம், எத்தனையோ வேலைகளில் இறங்கியிருப்போம். அதை விட பெருசு என்னன்னா இந்த நிய்யத்தை நாம் சரி பண்ணிக்கிறது தான். நாம் ஹாஜி ஆகணுமா, ஹஜ்ஜு பயணி ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு அதில் தான் விடை இருக்குது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலம்ங்கிறது இஸ்லாம் ரொம்ப பெருசாக விரிவடைஞ்சிருந்த காலம். 22.5 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு விரிவடைந்திருந்த காலம். அந்த காலத்தில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு மேட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு அதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கம்மினல் ஹுஜாஜ், எவ்வளோ ஹாஜிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், கம்மினல் ஹுஜாஜ்னு சொல்லாதீங்க, கம்மின் ராக்கிபின், எவ்வளவு பயணிகள் வந்திருக்கிறார்கள்னு சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிறவங்களில் நிறைய பேர் பயணிகளாகத்தான் வந்திருக்காங்க, யாரா வரல, ஹாஜியா வரல. நாம் எப்படி ஆகணுங்கிறத நம்ம தீர்மானிக்கும். நாம் ஹஜ்ஜு பயணி ஆகணுமா, ஹாஜி ஆகணுமா? இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிய்யத்தை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த பயணத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இதன் பின்னணியிலேயே இருக்கிறது. சகோதரர்களே, இது ஒரு கஷ்டமான வணக்கம், இது ஒன்றும் லேசான வணக்கம். நீங்கள் 8 லட்சம் கொடுத்துட்டீங்க, 9 லட்சம் கொடுத்துட்டீங்கிறதுனால எல்லாம் லேசாயிரும்னு யாராவது உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்களா? யாராவது கொடுத்தாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு கஷ்டமான வணக்கம் தான்.
நம்முடைய தாய்மார்களுக்கு சாதாரணமாக க்யூவில் நின்று பாத்ரூம் போய் பழக்கம் இருக்காது. ஏன்னா வீட்டில் 1க்கு 3 டாய்லெட் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம பாத்ரூமுக்கு வெயிட் பண்ணி இருந்து பழக்கம் இருக்காது. ஆனால் இந்த பயணத்தில் டாய்லெட்டுக்கு வெயிட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போ அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி போகணும். முஸ்தலிஃபாவில் ஒரு தடவை ராத்திரி 2 மணிக்கு போய் நின்னேன் டாய்லெட்டுக்கு. எனக்கு 3:45க்கு வாய்ப்பு கிடச்சிது. நான் போய் 2 மணிக்கு போய் நின்னேன். 3:45க்கு வாய்ப்பு கிடச்சி. 2 வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 26 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஒரு நாள் 26 கிலோமீட்டர் நடந்திருக்கு. மினால நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க பெட்டு எவ்வளோ பெருசு இருக்குது. மினால கொடுக்குற பெட்டு கபருக்குழியை விட சின்னது. கபர் எவ்வளோ பெருசுங்க? கபர் எவ்வளோ பெருசு பார்க்கலையா? இன்னும் 6க்கு 3. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து 6க்கு 3 தானே சார்? 6க்கு 3 கபருக்கு கொடுப்பாங்க. ஆனால் மினால கொடுக்குற பெட்டு 1.5 அடி தான் கொடுப்பாங்க. ஒரு தடவை நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தினுடைய ஒரு இன்ஜினியர் வந்திருந்தார். கொஞ்சம் பெரிய மனுஷன், கனமான மனுஷன். முழுசாக அவரால் படுக்க முடியாது. படுத்தா என் மேலே பாதி விழுகும். அவர் அந்த படுத்திருந்த மினால இருந்த நாள் முழுக்க ஒரு கழிச்சே படுப்பார். நான் சொல்லுவேன், ஹாஜி பரவாயில்ல மலர்ந்து படுங்கன்னா, இல்லை ஹஸ்ரத் வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு ஒரு கழிச்சே படுப்பார். அந்த மினால் இருக்கிற நாளில் எல்லாம் பெட்டு எவ்வளோதாங்க கிடைக்கும்? இவ்வளோதான் கிடைக்கும். அதனால் சில கஷ்டங்கள் இருக்குது, சந்தேகமே கிடையாது. நாம் அதுக்கான ப்ரிப்பேர்டாக தான் போகணும். நாம் அதுக்கு ஒரு தயாராகத்தான். இது ரொம்ப சுகமாக நடக்கிற வணக்கம் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. இது எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கான சில வசதிகள் சில இடங்களில் கிடைக்கும், வாஸ்தவம் தான். ஆனால் ஹஜ்ஜு உம்ராவனுடைய காரியங்களில் அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சிரமமான வணக்கம் தான். காசு செலவாகிற வணக்கம் இல்லைங்களா? காசு செலவு பண்ணியிருப்போமா இல்லை? காசு செலவு பிடிக்கிற, உடல் சிரமத்தை கொடுக்கிற ஒரு வணக்கம். இந்த வணக்கம் என்ன ஆகணும்? அது உரிய பலனை தர வேண்டும். உரிய பலனை தரணுமா வேண்டாமாங்க? தரணும். ஹஜ்ஜுக்கு என்ன பலன் இருக்கு? ஹஜ்ஜு செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்களேன்? ஹஜ்ஜு செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கும்? முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் நன்மை என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம தெரியணுமா இல்லைங்களா? நாம் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறோம், அது என்ன நன்மையை தரணும், நாம் எப்படி போயிட்டு எப்படி வரணுங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஹஜ்ஜு நமக்கு என்னெல்லாம் நன்மையை தரணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னதை அழகா நாவுரணிபா பாடியிருப்பார். அன்று பிறந்த பாலகனாக நிச்சயம் 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 நாம் அன்று பிறந்த பாலகனாக திரும்பி வருவோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாவம் மணல் துகள்களின் அளவுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவம் உலகத்தில் இருக்கிற நாட்களின் மொத்த நாட்களின் எண்ணிக்கையின் அளவுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவம் மழை துளிகளின் அளவுக்கு எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி. ஒரு நீண்ட ஹதீஸ் அது. அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எவ்வளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அரஃபாவில் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு ஒரு ஆள் நினைச்சான்னா அது பெரும்பாவம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் ஹஜ்ஜினுடைய முதல் நன்மை என்னங்க? பாவங்கள் மன்னிக்கப்படும். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கந்நஃபகத்தி ஃபீ சபீலில்லாஹ். ஹஜ்ஜுக்கு செலவு செய்வது ஜிஹாதுக்கு செலவு செய்வது போல. நம்ம வாழ்நாளில் நாம் சம்பாதிச்ச காசை உன்னதமாக செலவு பண்ணுற வழி என்னங்க? ஹஜ்ஜுக்கு செலவு பண்ணுறது. அது எதுக்கு செலவு பண்ணுறது போல? ஜிஹாதுக்கு செலவு பண்ணுறது போலன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நிறுத்தலை. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, பி சபஇமிஅத்தில் அஃபின், அதை விட 700 மடங்கு நன்மையானது. ஹஜ்ஜுக்கு செலவு பண்ணுறது ஜிஹாதுக்கு செலவு பண்ணுறதை விட 700 மடங்கு நன்மையானது. இது ரெண்டாவது நன்மை. மூணாவது ரசூல் சொன்னாங்க, அல் ஹுஜ்ஜாஜு அல் உம்மாரு வஃப்துல்லா, நாம் கேட்குற துவாவா அல்லாஹ் அங்கீகரிப்பான். மூணாவது நன்மை இருக்கா இல்லைங்களா? நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோன்னு யார்கிட்ட சொன்னாலும் அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்களே,
பெரிய சண்டைக்காரங்களாக இருந்தால் கூட வந்து எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, துவா செய் சொன்னாங்களா இல்லைங்களா? உங்கள்கிட்ட சொல்லலை? சொல்லியிருக்காங்களா இல்லையா? பல பேர் சொல்லியிருப்பாங்க, ஞாபகத்தில் வைங்க. அவங்க நம்ம மேலே இருக்கிற மரியாதையில் சொல்லலை, நம்ம போகிற இடத்து மேலே இருக்கிற மரியாதையில் நம்மகிட்ட வந்து சொன்னாங்க. இப்போ ஹாஜியினுடைய 3வது நன்மை என்னன்னா, அவர் கேட்குற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். என்ன துவாவை நம்ம கேட்டோமோ அரஃபால, அதெல்லாம் அடுத்த வருஷம் அரஃபாவுக்குள்ள அங்கீகரிக்கப்படுவதை நம் வாழ்க்கையில் நாம் பார்ப்போம். நிச்சயமாக நான் நிறைய பார்த்துட்டேன். அரஃபால கேட்ட துவாவை அடுத்த வருஷம் அரஃபாவுக்குள்ள அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்போ ஹஜ்ஜினுடைய 3வது நன்மை என்னங்க? துவா அங்கீகரிக்கப்படும். 4வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸலஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. நல்ல ஹஜ்ஜுக்கு சொர்க்கம்தான் கூலி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ஜினுடைய கூலி என்னங்க? நாம் சொல்லி சொல்லி பார்க்கணும். நான் செய்கிற ஹஜ்ஜு எனக்கு சொர்க்கத்தை தரணும். இப்படி நாம் நினைக்கணும். அதுதான் நான் சொன்னேன். நம்ம இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் நம்மளை தயார் பண்ணிக்க வேண்டி இருக்கு. இந்த ஹஜ்ஜு நமக்கு என்னெல்லாம் தரணும்? நம்ம பாவத்தை மன்னிச்சிடணும், நம்ம காசு பணத்துக்கு செலவு பண்ணதுக்கு நல்ல கூலியை தரணும், என்னெல்லாம் நம்ம துவாவை கேட்குறோமோ அந்த துவாவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும். இது நமக்கு சொர்க்கத்தை நிச்சயமாக்கணும். இதையாவது ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? இந்த ஹஜ்ஜு நமக்கு என்ன தரணும்? ரேடா வாட்சா? ஹஜ்ஜு ரேடா வாட்ச் தரணுமா? ஒரு 5 பவுன் செயின் வாங்கிட்டு வரணுமா? சம்பந்திகளுக்கு முசல்லா வாங்கிட்டு வரணுமா? இதெல்லாம் எங்கேயே வாங்கிடலாம், மண்ணடியிலே வாங்கிடலாம் இல்லைங்களா ஜார்? எல்லாத்தையும் மண்ணடியில் வாங்கிடலாம். காபா ஒன்று தான் வைக்கல மண்ணடியில், இது எல்லாம் எங்கே கிடைக்குது? மண்ணடியில் கிடைக்குதா இல்லைங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலை. இது அதிக செலவு பிடிக்கிற ஒரு வணக்கம், உடல் சிரமத்தை சகித்து கொண்டு நிறைவேற்றுகிற ஒரு வணக்கம். சில பேர் நடக்க முடியாமல் அழுகிற காட்சி எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த எல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் சொல்லுவேன் சகோதரி, ஒரு சிரமத்தை அனுபவித்து, ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்படி எல்லாம் செஞ்சனேன்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இப்போ அதிக சிரமத்தை அனுபவித்து நாம் நிறைவேற்றுகிற வணக்கம், அதற்கு உரிய பயனை தரணுமா வேண்டாமாங்க? தரணும். தர்றது எங்கே இருக்குது? நம்முடைய நிய்யத்தில் இருக்குது. நான் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்ய போகிறேன். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்ய போகிறேன் அப்படின்னு நாம் நினைக்கணும். அது 2வது விஷயம். முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். 2வது இந்த ஹஜ்ஜை நான் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு நம்முடைய மனசை பக்குவப்படுத்திக்கணும். 3வது நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். இப்போ இருந்தே அஸ்தக்ஃபிருல்லா இஸ்திக்ஃபார் இருக்குது இல்லைங்களா? நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுக்கு நிறைய லாபங்கள் நன்மைகள் இருக்குது. ஹஜ்ஜுக்கு போகிற ஒரு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் இது ஒரு பிரதான இபாதத்து. அந்த இஸ்திக்ஃபாரில் கூட ஒரு தனிப்பட்ட வகை இருக்குது. அத்தூபு இலை அல்லாஹும்ம இன்னி அத்தூபு இலைக்க லா அர்ஜு இலைஹா அபதா. யா அல்லாஹ், நான் பாவங்கள்லேருந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி நாம் தௌபா செய்வது பல விஷயங்களை நமக்கு லேசாக்கும். ஒன்று, நம்முடைய ஹஜ்ஜு கபூல் ஆகிறதுக்கு அது காரணமாக அமையும். நம்முடைய பயணத்தை பாதுகாப்பான பயணமாக அது ஆக்கும். இஸ்திக்ஃபாருக்கு அந்த நன்மை இருக்குது. ஒரு ஆள் இஸ்திக்ஃபார் செய்தால் அவர் கூட வர்றவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. நான் இதை விரிவாக பேச முடியல, அது இஸ்திக்ஃபாருடைய பலன். அதனால் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போட்டோம், நம்ம செய்ய வேண்டாமா? நம்ம செய்வோம், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அதனால் சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுக்காக நான் ஹஜ்ஜு செய்கிறேன் அப்படிங்கிற நினைப்புக்குள்ளே வந்து, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு, இதனுடைய முழு பலனும் எனக்கு கிடைக்கணுங்கிற நிய்யத்தில் நாம் நடந்துக்கணும். அதுக்கு அடுத்து நாம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அந்த ஒரு ஆயத்து சொன்னேன்னா இல்லைங்களா? என்ன ஆயத்து? வாத்திமுல் ஹஜ்ஜவல் உம்ரத்தல் இல்லா. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக செய்யுங்க. பரிபூர்ணமாக செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி செய்கிறதுன்னு அர்த்தம். ஒது பரிபூர்ணமாக செய்கிறதுனா என்னங்க அர்த்தம்? ஒது பரிபூர்ணமாக செய்கிறதுனா என்ன அர்த்தம்?
சட்டத்தை பேணி கையை கரெக்டாக கழுகணும், முகத்தை கரெக்டாக கழுகணும், காலு கரெக்டாக கழுகணும். அதுதானங்க பரிபூர்ணமாக செய்யுது. அதனால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணம் அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? சில பேர் இதை முழுமையாக செய்யாமல் வந்துடுறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நேற்றைக்கு என்னுடைய ஒரு அனுபவம், நேற்றைக்கு ஒரு வீடு திறப்பு விழாவுக்கு போயிருக்கேன். அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, ஹஸரத் ஒரு தடவை நான் ஜெரானாவில் போய் எஹ்ராம் கட்டிட்டு வந்தேன், களைப்பாக இருக்குன்னு உம்ரா செய்யாமல் விட்டுட்டேன். களைப்பாக இருக்குன்னு சகோதரர்களே, களைப்பாக இருக்குதுன்னு ஹஜ்ஜினுடைய ஃபரலான தவாஃபை விட்டவர்களும் உண்டு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு அனுபவத்தை சொல்லட்டா, ஊருக்கு திரும்பி வரும்போது ஒரு தவாஃப் செய்வோம். அந்த தவாஃபுக்கு தவாஃபுல் விதான்னு பேர். திரும்பி வர்ற தவாஃபில் எங்கள் கூட ஒருத்தர் சேர்ந்தார். நான் ஏதோ குழந்தை பிள்ளைங்களுக்கு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா இல்லையா? அப்படி தானேங்க பேசுகிறேன். காரணம் அனுபவம் அவ்வளவு. என் கூட ஒருத்தர் வராரு, சுற்றிக்கிட்டு வர்றாரு. எப்போ வர்றாரு? தவாஃபுல் விதால வர்றாரு. வந்து பக்கத்தில் வந்து கேட்டார், ஹஸரத் ஹஜருல் அஸ்வது எங்கே இருக்குது? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்ம எல்லாம் புத்திசாலி தானே? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிற ஒரு இபாதத்தை நாம் எப்படி நிறைவேற்றணும்? சட்டம் தெரிஞ்சு பரிபூர்ணமாக நிறைவேற்றணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வேன். நான் இங்கே கொஞ்சம் சொல்லிடுவேன், உங்களுக்கு ஒரு இமேஜ் கொண்டு வந்துடுவேன். ஷாஃபி மதுஹபில் சொல்லுவாங்க, தக்பீர் கட்டும்போது தொழுகையினுடைய ஒரு இமேஜ் வந்துடணும்பாங்க. நான் ருக்கு செய்வேன், நான் சஜதா செய்வேன், நான் அத்தஹியாத்து தஷஹுதில் இருப்பேன்னு ஒரு இமேஜ் வந்துடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் எந்த ஒரு இபாதத்தை செய்யும் போதும் ஒரு இமேஜ் மனசில் வந்துடணும். உம்ரானா என்ன, ஹஜ்ஜுனா என்ன அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துடணும். அந்த இமேஜை ஏற்படுத்துகிற அளவுக்குண்டான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ சொல்லிடுவேன். அதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்கள் இருப்பாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். ஹஜ்ஜுனா என்ன, ஹஜ்ஜினுடைய ஃபரல் என்ன, உம்ரானா என்ன, உம்ராவுனுடைய ஃபரல் என்ன, தவாஃப்னா என்ன, தவாஃபுனுடைய வாஜிபாத்துகள் என்ன, சுன்னத்துகள் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக தெரியாட்டி கூட எது அத்தியாவசியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணுமோ அதை அத்தியாவசியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. சகோதரர்களே, இது முக்கியமான விஷயங்கள், நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். ரெண்டாவது என்ன செய்வோம்? நிய்யத்து வைப்போம். மூணாவது இஸ்திக்ஃபார் நிறைய செய்வோம். நாலாவது ஹஜ்ஜு உம்ராவுனுடைய சட்டங்களை படிச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கலாமா? இப்போ நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கா இல்லையா நம்ம கிளம்புறதுக்கு? இருக்கா இல்லைங்களா? அதுக்கு முயற்சி செய்வோம். நிறைய விருந்துக்கு போகணும், நிறைய அதை வாங்கணும், இதை வாங்கணும். ஹஜ்ஜுக்கு போகிறதுன்னு முடிவு செஞ்சுட்டா முதல்ல ஒரு பட்டியல் போடுவார். என்ன பட்டியல்? என்னெல்லாம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் போடுவார். என்னெல்லாம், நான் இதை தப்புன்னு சொல்லலை, எல்லாம் நமக்கு அத்தியாவசியமானது வேணும், அத்தியாவசியமானது வாங்கிட்டு வரத்தான் செய்யணும். நம்ம பேர குழந்தைக்கு ஒன்று வாங்கிட்டு வர வேண்டாமா? வாங்கிட்டு வரத்தான் செய்யணும். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த பட்டியல் போடுற மாதிரியே நாம் என்ன இபாதத் செய்யணும்னு ஒரு பட்டியல் போடணுமா வேணாமாங்க? வேணாமா? ஒரு ஹஜ்ஜு செய்வோம், நான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 உம்ரா செய்வேன், அல்லது ஒரு 6 உம்ரா செய்வேன். நாங்கள் முதல்ல சொல்லுவேன், நான் முதல்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலேயெல்லாம், கொரோனாவுக்கு முன்னாலேயெல்லாம் 100 தவாஃப் செய்யணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா இங்கேயே முடிவு பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், அங்கே போய் செய்ய முடியும். இப்போ நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 50 தவாஃப். ஹதீஸில் வந்திருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 50 தவாஃப் செய்கிறாங்களோ அவங்க அன்று பிறந்த பாலகர் போல் ஆகிவிடுவார்கள்னு ரசூல்லா ஹஜ்ஜுக்குண்டான நன்மையை 50 தவாஃபுக்கு சொன்னாங்க. இப்போ என்ன, இதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாலேயே நாம் வரணுமா இல்லைங்களா? நீங்கள் வரும்போது 30 முசல்லா வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னு வைங்க, கவனம் பூரா எதில் இருக்கும்? எங்கே கிடைக்கும், எங்கே கம்மி விலைக்கு கிடைக்கும், எங்கே, இதுலேயே தானே இருக்குது. 30 என் கூட வந்த ஒரு அம்மா 114 பர்தா வாங்குச்சு. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, எப்படி இந்த அம்மா தேர்ந்தெடுத்தது? இது மதீனாவில் வச்சு எங்கே நேரம் கிடைக்குது, எங்கே போய் இவ்வளவு முசல்லா இவ்வளவு பர்தா தேர்ந்தெடுத்தாங்க, ஆனால் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாம் ஆச்சரியம். இது எல்லாத்தையும் விட நாம்
அருமையான ஒரு பயணத்துக்கு போகிறோம், அருமையான ஒரு பயணத்துக்கு போகிறோம், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற போகிறோம். அது எப்படி நிறைவேற்றணும்னு வேணுமா இல்லைங்களா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களை, இந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நாம் என்ன ஆயிரணும்னா அப்துல்லாக்களாக ஆயிரணும். நான் சொல்கிறது, பைத்துல்லாவை பார்க்குறதுக்கு நாம் எல்லாம் அப்துல்லாக்களாக போவோம். எப்படி போவோம்? நமக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? அப்துல்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய. இது உண்மையில் ஹஜ்ஜுங்கிறது என்னன்னா, யதார்த்தத்தில் பல பேரும் புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா, பல பேரும் அங்கே போயிட்டு வந்து கூட ஏன் இப்படி செஞ்சோம், எதுக்காக இப்படி செஞ்சோன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தத்துவத்தை புரியாமல் இருக்கு. ஹஜ்ஜுங்கிறது நம்ம வாழ்க்கையில் கொஞ்ச நாள அல்லாஹ்வுடைய அடிமைகளாக நாம் வாழ பக்குவப்படுத்துவது. நம்ம இந்த 35 நாள் அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு? எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு. அடிமைகள் போடுற ட்ரெஸ்ஸு தானுங்க அது. தாய்மார்கள் போடுறதும் அப்படித்தான், சராசரியான ட்ரெஸ்ஸு தான். அடிமைகளுடைய ட்ரெஸ்ஸு இது. நம்ம போகிற வாழ்க்கையும் அடிமை வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். தவாஃப் இப்படி சுற்றுறோம். நான் இங்கே தவாஃப் செய்யும்போது எதுவும் ஓதணுங்கிற கட்டாயமே கிடையாது, எதுவும் ஓதணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் தவாஃப் செய்யும்போது நான் அல்லாஹுடைய அடிமைங்கிற நினைப்பில் சுற்றணும். அல்லாஹ் சொன்னா சுத்து, அல்லாஹ் சொன்னா வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், அவர்கள் இந்த பழைய வீட்டை சுற்றட்டும்னு அல்லாஹ் சொன்னான். சுற்றுறோம், சாய் செய்கிறோம், இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு நடக்கிறோமா இல்லைங்களா? நம்ம ஊர் வழக்கில் என்ன சொல்லுவாங்க? ஒரு ஆள் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே நடந்தாருன்னா என்ன சொல்லுவோம்? என்னப்பா வேலை இல்லையா, பொழப்பு இல்லையா? ஆனால் நாம் நடக்கும்போது யோசிக்கணும், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதற்காக நடக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக நடக்கிறேன். மினாவில் தங்கி இருக்கிற போது, கூடாரத்தில் தங்கி இருக்கிற போது, அரஃபாவில் உட்கார்ந்து இருக்கிற போது, அந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது, அரஃபாலையும் மினாலையாவது டென்ட் இருக்கும். முஸ்தலிஃபாவில் மேலே வெறும் வானம் கூரையாகவும் வெறும் தரை விரிப்பாகவும் படுத்திருப்போமே. ஒரு நாள் படுத்திருப்போமா இல்லைங்களா? ஒரு ராத்திரி சூட்டிலும் மழையிலும் குளிரிலும் படுத்திருக்கிற போது, எங்கே டிச்சுக்கு அடியில் படுத்திருக்கிற போது, டிச்சுக்கு பக்கத்தில் படுத்திருக்க போது, எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினப்பு வரும்போது நாம் யோசிக்கணும், பதில் சொல்லணும், அல்லாஹ்வுக்காக, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதற்காக இப்படி இருக்கிறேன், இந்த செய்கிறேன். அந்த நினப்பு வந்துச்சுன்னா தான் அந்த மதிப்பு நமக்கு புரியும். மினாவில் தங்கி இருக்கும்போது, டெண்டில் தங்கி இருக்கும்போது, ஏன்டா டெண்டில் தங்கியிருக்கோம், அரஃபாவில் முஸ்தலிஃபாவில் இருக்கும், இது ஏன் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது எப்போ புரியும்னா, இந்த தத்துவத்தை நம்ம மனசில் வைக்கும்போது தான் புரியும். நான் அடிமையாக வாழப்போகிறேன். யாருடைய அடிமையாக? அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழப்போகிறேன். அதனால தான் சொல்கிறது, பைத்துல்லாவை பார்க்குறதுக்கு நம்ம எப்படி போவோம்? அப்துல்லாவாக போவோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். இந்த நினப்பு நமக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஹஜ்ஜு மிகச்சிறப்பாக நடந்துடும். மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வச்சு ஹாஜிகளை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் கூப்பிட்றார், ஹஸ்ரத் ஹஸ்ரத்னு கூப்பிட்றார். சரி, ஏதோ சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்கு, கூப்பிட்றார். நாங்கள் வேலை அவசரத்தில் இருக்கோம், கூப்பிட்றார். ஏதோ சந்தேகத்தில் இருப்பாருன்னு பார்த்தா பக்கத்தில் போன பிறகு அவருடைய இடுப்பில் இருந்த பெல்ட்டை தட்டி காட்டி சொல்கிறார், ஹஸ்ரத் 5 லட்ச ரூபா இருக்குது, போதுமா? அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, இது தீந்துருச்சுன்னா அங்கே வாங்கிக்க முடியுமா? அப்போ நம்முடைய நினப்பு எதில் இருக்கு? அல்லாஹ் பாதுகாப்பானாக, இதை நான் தப்புன்னு எதையும் சொல்லலைங்க. அதுக்கு மேலே நாம் ஒரு படி மேலே உயர்ந்து நிற்கணும். நாம் நம்முடைய ஹஜ்ஜை அதன் உரிய பலனை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உரிய வகையில் நாம் நடந்துக்கணும்.